கேட்டு மெய்மறந்து கொண்டிருக்கிறவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய கிறிஸ்தவ மக்கள். அந்த வகையில் நம் நடுவிலே கிறிஸ்துமஸ் செய்தியை வழங்க வருகிறார் மேதகு டாக்டர் கே ஜேக்கப் ஐயா அவர்களை அன்போடு கூட நாங்கள் கிறிஸ்துமஸ் செய்தி அளிக்க வரவேற்கிறோம். Praise the Lord. இந்த மாலை வேளையிலே இந்த கிறிஸ்தவ ஐக்கிய பேரவை சார்பாக அனைத்து திருச்சபைகளும் சேர்ந்து இணைந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற தேவ ஊழியர்கள், சபை தலைவர்கள், விசேஷமாக இதை ஒழுங்கு செய்த பிரதம பேராயர் எல்ஷடாய் சர்வதேய பேராயத்தின் பிஷப் அவர்கள் கென்னடி ராஜகுமார் அவர்களுக்கு இந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை வழங்கும்படிக்கு கொடுத்தது சந்தர்ப்பத்திற்காக நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். The purpose of the birth of Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நோக்கம் என்ன? இயேசு என்ற வார்த்தை, அந்த நாமத்தின் அர்த்தமே ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். ஆண்டவருடைய பெயர் இயேசு என்று சொன்னால் அவர் ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் என்று எழுதப்படவில்லை, ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிற தேவன். He is a savior of the humanity, the whole world. உலகத்திற்கே ஒரு ரட்சகராக தாவீதின் ஊரிலே உங்களுக்கு அவர் பிறந்திருக்கிறார் என்று தேவ தூதர்கள் அன்றைக்கு பறைசாற்றினார்கள். So we have a savior. கிறிஸ்தவ கொண்டாட்டம், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், அதனுடைய ரகசியம் என்ன, அதனுடைய காரணம் என்ன என்று சொன்னால், இந்த மனுக்குலத்திற்கு, இந்த உலகத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு ஜனங்களின் பாவங்களில் இருந்து இன்றைக்கு அநேக ஜனங்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள். என்னாலே இந்த பாவ செயலை விட்டுவிட முடியவில்லையே, என்னால் இந்த கெட்ட பழக்க வழக்கத்தை விட முடியவில்லையே, இந்த பாவ சிந்தனையிலிருந்து விடுபட முடியவில்லையே. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷன், எந்த மனுஷி, அவர்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உயரம் இல்லாவிட்டால் அவருடைய நிறம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இவைகளை எல்லாம் பார்க்கிறவர் அல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் அண்டை வாருங்கள் என்று அவர் சொன்னார் அல்லவா? அதன்படி அவர் கைகளை விரித்து கொண்டு இன்றைக்கு நிற்கிறார். ஜீசஸ் த சேவியர். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே குழந்தையாய் பிறந்து பெரியவராய் வாழ்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்த அந்த நாட்களிலே ஒரு பெண்ணை அவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இவள் பெரிய பாவம் செய்துவிட்டால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நானே உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். இருளாக இருந்த இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஒளியை கொண்டு வரும்படிக்கு நான் வந்தேன். I am the light of the world. I am not only a savior, I am the light of the world. ஆகவே தான் தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள், இன்றைக்கு இருட்டு என்று சொன்னால் வலது பக்கம் போவதா இடது பக்கம் போவதா, திடீரென்று கரண்ட் போய்விட்டால் கண்கள் தெரிவதில்லை, எந்த பக்கம் போவது தெரியவில்லை. இருளில் இருக்கிற ஜனங்கள், people who lived in the darkness, they saw a light. And what is that light? Jesus Christ is the real light. Hallelujah. மெய்யான ஜோதி அவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்யான தீபம் அவர், ஒளியேற்ற வந்தவர். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு ஒளியேற்றினார். நல்ல வாழ்க்கை கொடுக்க வந்திருக்கிறேன். நல்ல வாழ்க்கை என்பதோடு நிறுத்தி விடாமல் அவர் சொன்னார், பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன், full life. ஸோ யார் யாரெல்லாம் இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கிறார்களோ, நம்பிக்கை வைக்கிறார்களோ, அவர்களுக்கு தேவன் வாழ்க்கையிலே ஒரு திருப்தியை கொடுக்கிறார், முழுமையை கொடுக்கிறார். ஏதோ ஒரு சின்ன வாழ்க்கை அதோடு அப்படி நின்று விடுவதில்லை. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நெருங்கி வாழ ஆரம்பிக்கும் பொழுது வாழ்ந்த ஒவ்வொருவரும் சொல்லுவார்கள், என்னுடைய வாழ்க்கை சிறியதாய் ஆரம்பித்தது, ஆனால் இன்றைக்கு வளர்ந்து இருக்கிறது, இன்றைக்கு பரிபூர்ணம் அடைந்திருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் வந்திருக்கிறது. That's why Jesus said, I have come to the world to give life and life abundantly. Overflowing life,
blessed life, a wonderful life, life full of joy, happiness, wealth, hallelujah. எல்லா விதத்திலையும் தேவன் உங்களை வாழ்க்கையினுடைய மன ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக, சரீர ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அந்தஸ்து ரீதியாக எல்லாவற்றிலும் உயர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் பிறந்ததை தான் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையை பரிபூரணப்படுத்த வந்த அந்த இயேசுவை நான் கொண்டாடாமல் இருப்பது எப்படி? அவருடைய பிறப்பை நினைத்து நான் சந்தோஷப்படாமல் இருப்பது எப்படி? ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், இயேசுவே, என் வாழ்க்கையிலே தெரிந்தோ தெரியாமலோ நான் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் என்னை மன்னியும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்து அவர் அப்படியே தன்னுடைய வாழ்வை முடித்து விடவில்லை என்று சொன்னால் கிறிஸ்மஸ் பண்டிகையோடு எல்லாம் முடிந்துவிடும். அவர் பெரியவராகி சிலுவையிலே நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியாக பலியானார். அவருடைய அந்த பாவமில்லாத பரிசுத்த இரத்தம், கர்த்தாவே என்னை மன்னியும் என்று நீங்கள் சொல்லும்போது, நான் சொல்லும்போது, அந்த பரிசுத்த இரத்தம் நம்மை கழுவுகிறது, பரிசுத்தமாக்குகிறது. You become holy, you become a saint, hallelujah. ஆண்டவர் உங்களை பரிசுத்தவானாக, பரிசுத்தவாட்டியாக மாற்றுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக இந்த உலகத்திலே வந்தார். இவைகளை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் நாம் வெறும் பண்டிகையாக மட்டும் இதை கொண்டாடும் பொழுது, மற்ற பண்டிகைகளைப் போல இது ஒரு ஃபெஸ்டிவிட்டி, ஒரு ஃபெஸ்டிவலாக இது முடிந்துவிடும். ஆனால் அப்படி அல்ல. நான் ஏன் இந்த பண்டிகையை கொண்டாடுகிறேன்? இயேசு என்னை ரட்சிக்க வந்தார், என் பாவத்திலிருந்து என்னை ரட்சித்தார். என்னுடைய வாழ்க்கை இருளாய் இருந்தது, ஆனால் இருண்டு போன அந்த வாழ்க்கையில தேவன் ஒளியை கொடுத்தார். என்னுடைய வாழ்க்கையை பரிபூரணப்படுத்த வந்த அந்த இயேசுவை நான் கொண்டாடாமல் இருப்பது எப்படி? அவருடைய பிறப்பை நினைத்து நான் சந்தோஷப்படாமல் இருப்பது எப்படி?